நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. Almost 10 Sovereign. Congratulations. You're truly deserving. அதனால தான் இந்த மேடையில் இதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ 10 சவரன் செயின் அண்ட் பிரேஸ்லெட். ஐ திங்க் இட்ஸ் நாட் அபவுட் த நம்பர், பட் நீங்க தேடி கொடுத்துருக்க இந்த வெற்றி இது உங்களுக்கு நிச்சயமாக முதல் படியாக இருக்கணும். இன்னும் நிறைய நிறைய வெற்றிகள் உங்களை தேடி வரணுங்கிறதுக்காக ஒரு blessing from Wales Film International. Thank you so much alla sir. அதான் சார் வந்ததுல இருந்து எல்லாரும் தங்கம் தங்கம் சொன்னால தங்கத்துக்கே ஒரு தங்கம் போட்டுருக்கோம் நாங்க. சோ அடுத்ததாக வந்து படத்துல அடுத்ததாக ஜாரா அவர்கள், மோக்ஷா அவர்கள், நம்முடைய மியூசிக் டைரக்டர் ஷான் டோல்டன் அவர்கள், அதுக்கப்புறம் நம்முடைய கருணா சார், முனிஷ்கான் சார், காளி வெங்கட் சார், நம்முடைய ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் அவர்கள், லிசி ஆண்டனி அவர்கள், டிஓபி பாஸ்கரன் அவர்கள், ஆர்ட் டைரக்டர் ஜெயச்சந்திரன் அவர்கள், எடிட்டர் பரத், தாரக் பொன்னப்பன் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் பார்த்திருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி படத்துடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் சீதாராமன், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஸ்ரவந்தி சாய்நாத் அவர்கள், சித்தார்த் ஸ்ரீனிவாஸ் மார்க்கெட்டிங் ஹெட் அண்ட் குணா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹெட். அண்ட் அதே மாதிரி படத்தினுடைய லிரிக் ரைட்டர்ஸ் மோகன்ராஜன் அவர்கள் அண்ட் முத்தமிழ் அவர்கள். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இந்த காயின் வந்து வேல்ஸ் ஃபிலிம் நம்மளுடைய ஸ்ரவந்தி சாய்நாத் அவர்கள் வந்து எல்லாருமே மென்ஷன் பண்ணாங்க உங்களுடைய ஒர்க். ஸோ அதனால நீங்களும் அப்படியே வரணும். அண்ட் அதே மாதிரி சீதாராம் சார், சித்தார்த் ஸ்ரீனிவாஸ் இருந்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் ஹெட் ப்ளீஸ் எங்களுக்காக மேலே வரணும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹெட் குணா அவர்கள், ஓகே. சோ மீதி எல்லா நபர்களுக்கும் இந்த ஸ்டேஜ்ல அப்படியே நம்முடைய வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்கள் பிரசன்ட் பண்ண போறாரு. ஏன்னா he truly deserves it. ஒரு ப்ரொடியூசராகவும் சரி, ஒரு ஆக்டராகவும் சரி, பயங்கரமான ஒரு உழைப்பு இந்த படத்துக்கு பின்னாடி இந்த படத்தை நம்பி அவர் கொடுத்திருக்காரு. அதனால இது வந்து உண்மையாவே ஒரு டோக்கன் ஆஃப் பெரிய லவ், abundant love and appreciation. Thank you so much Vishnu Vishal sir and press and media நண்பர்கள். BMW 3 series வந்து left side இங்க தான் வந்து காத்திருக்கு. சோ இத முடிச்சிட்டு நம்மளும் போய் எல்லாரும் சேர்ந்து கார் பார்க்க போறோம். விஷ்ணு விஷால் சார், இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட். Congratulations on the win. சோ கார் வந்து அனைவருக்கும் வணக்கம். கட்டா குஸ்தி 2 தேங்க்ஸ் கிவிங் மீட் இங்கே சிறப்போடு நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு அனைத்து பிரஸ் மீடியா சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். பொதுவாக வேல்ஸ் ஃபிலிம் படம் தயாரிக்குதுன்னா நான் அந்த பூஜைக்கு போவேன். ஃபஸ்ட்டு டே பூஜையை முடிச்சுட்டு ஆடியோ லான்ச்சுக்கு போவேன். அவ்வளோதான். நிறைய படங்களுக்கு வேல்ஸ் ஃபிலிமில் வந்திருக்கு. ஒரு சில படங்களுக்கு சக்ஸஸ் மீட்டுக்கு வருவேன். இன்னைக்கு சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கிறேன். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சார் நான் மட்டும் ஹாப்பியாக இருக்கக்கூடாது, எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், நீங்களும் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் வச்சுருக்கேன். எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஓகே, கிஃப்ட் இல்லாமல் போகக்கூடாது. ஏன்னா இது சக்ஸஸ் வந்து உங்களாலையும் வந்திருக்கு. அதனால் எல்லாருக்குமே சின்ன கிஃப்ட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் யார் வந்து சமைப்பாங்களோ அவங்கள கூப்பிட்டு இப்போது சமைக்க வச்சு உங்கள் எல்லாருக்குமே ஒரு அறுசுவை விருந்தும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல
இந்த படத்தில் நடித்தவங்க, இந்த படத்தில் உழைச்சவங்க எல்லாருமே வந்து ரொம்ப இன்வால்வோட பண்ணியிருக்காங்க. ரைட் ஃப்ரம் த எடிட்டர், கேமராமேன், மியூசிக், எல்லாருமே டான்சர்ஸு, ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாருமே. ஆக்டிங்கில் சொல்லவே வேண்டியதில்லை, எல்லாருமே பேசிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க. யோகி பாபு சார் ஏதோ ஒரு ஷூட்டில் இருக்கார், அதனால் அவரோட முடியல. ரம்யா கிருஷ்ணன் மேமும் ஊரில் இல்லை. அவங்க இந்த படத்தில் ஒரு காதம்பரியாக வந்து ஒரு படத்தில் கலக்கினாங்க. இதில் ராஜராஜேஸ்வரியாக வந்து கலக்கிட்டாங்க. அதுவும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு இதில். மற்றபடி படத்தில் பண்ண எல்லா நடிகர்களும் அந்தந்த கேரக்டரை அப்படி அப்படியே வாழ்ந்தாங்க. பர்டிகுலராக சாரா பாப்பா ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்கு. இப்போ பேசும்போது கூட அவ்வளோ ஆச்சரியமாக எல்லாருமே பார்த்தாங்க, நானும் பார்த்தேன். ஸோ ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபஸ்ட் பார்ட்லேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, செகண்ட் பார்ட்லேயும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்னு எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு இன்டர்வியூ எனக்கு காமிச்சாங்க, அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் 2 மெடிக்கல் காலேஜ் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு டாக்டர் ஒரு ஹீரோயினாக வந்து கலக்கிட்டு இருக்காங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, டைரக்டர் பேசும்போது வேல்ஸில் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னாரு. வேல்ஸில் சீட்டு கிடைக்காதனால தான் அவர் வந்து இன்னைக்கு வேல்ஸில் டைரக்டர் ஆகியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து டாக்டர்னு கூப்பிடுங்கன்னாங்க, இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட்டை எல்லாரையுமே டாக்டர்னு கூப்பிடலான்னு ஜிஓ வந்திருக்கு சார். அதனால் தாராளமாக எல்லாரும் செல்லாவை வந்து டாக்டர்னு கூப்பிடலாம். ஸோ ஏன்னா நானும் நிறைய காலேஜஸ்லாம் நடத்திட்டு இருக்கிறதுனால சொன்னேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு விஷால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரீசண்டாக ஒரு ஹீரோ நிறைய ஹிட் கொடுத்துருக்காருன்னா அது விஷ்ணு விஷால் மட்டும்தான். நீங்கள் படம் ஒரு ரீசன்ட் டைமில் நிறைய ஹிட்டு கொடுத்த ஒரே ஹீரோ வந்து விஷ்ணு விஷால். ஆனால் விஷ்ணு விஷால் பற்றி நிறைய பேர் என்னென்னமோலாம் பேசுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணுவாங்க. இவரும் வந்து அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாமல் போயிட்டுருப்பார். ஆனால் நான் பார்த்ததில், நானும் வந்து 25 படம் எடுத்து முடிச்சிட்டேன், இப்போ 10 படம் எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் 3 படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ விஷ்ணு விஷால் வந்து இந்த படத்துக்கு வந்து கோ ப்ரொடியூசர், ஃபஸ்ட்டு காப்பி அவர் இது பண்ணி கொடுத்தாரு. ஒரே ஒரு பூஜையிலேருந்து இன்னைக்கு சக்ஸஸ் மீட் வரைக்கும் நான் இந்த படத்துக்காக எதுவுமே பண்ணலை. எல்லாமே பூஜையிலேருந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தேட்டராக போய், அதாவது படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, தேட்டருக்கு எடுத்துகிட்டு வர்றது, அதுக்கப்புறமா ப்ரமோட் பண்ணுறது, மார்க்கெட் பண்ணுறது, சேல் பண்ணுறது எல்லாமே வந்து விஷ்ணு விஷால் பண்ணாப்புல. இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ என்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசருக்கு கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா ரொம்ப ஹாயாக ஒரு படம் எடுக்கலாம். ஏன்னா எல்லா கஷ்டத்தையுமே ஹீரோவே எடுத்துக்கிறாப்புல. அதனால் தேங்க்யூ ஸோ மச் விஷ்ணு. நம்மளுடைய இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் இன்னும் நிறைய வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நிறைய இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ என்னுடைய மகள் குஷ்மிதா கணேஷ் வந்து இப்போ ப்ரொடக்ஷனை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. என்னுடைய பெரிய பொண்ணு பிரீதா இதே இடத்துல தான் வெட்டிங்குடைய எல்லாரையும் நான் மீட் பண்ண லாஸ்ட் இயரு. ஸோ அவங்க வந்து எஜுகேஷன் பார்த்துக்கிறாங்க, இவங்க வந்து ப்ரொடக்ஷன், தீம் பார்க், தியேட்டர்ஸு எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு சக்ஸஸ் படம் இந்த படம். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இனிமேல் வர படங்கள் எல்லாமே சக்ஸஸாக வரணும், சக்ஸஸ் மீட் நடத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன், நீங்களும் ஆசைப்படுங்க அப்படின்றது உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ வேல்ஸ் ஃபிலிமில் நிறைய படங்கள் அடுத்து எவ்ரி மந்த் ஒரு படம் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. இனிமேல் வர படங்கள்லாம் ரொம்ப நல்ல படங்களாக வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் உங்களுடைய ஆதரவு தான், உங்களுடைய ஆதரவுனால தான் இன்னைக்கு கட்டா குஸ்தி இந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு. நான் கூட இவ்வளோ பெரிய வெற்றியை எதிர்பார்க்கல உண்மையிலேயே விஷ்ணு. பட் படம் பார்த்த உடனே எனக்கு படம் ரொம்ப பிடிச்சி போய் அப்போவே செல்லாக்கிட்ட சொன்னேன், செல்லா ரொம்ப நல்லா இருக்கு. அப்போல்லாம் மியூசிக் இல்லை, எடிட்டிங் இல்லை, டப்பிங் இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப ரஃப்பாக பார்த்து நான் அவ்வளோ சிரித்தேன். அதை செல்லாக்கிட்ட சொன்னேன். இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஹிட் ஆகும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அதுலேயும் நான் ஆடியோ லான்ச்லேயே கூட சொன்னேன், இந்த படத்தில் நடித்த
கேரக்டர் மோனிகா அந்த மீனு மிஸ் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. டெஃபினட்டாக ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும், மக்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு இன்னும் தெரியல. அது வந்து இன்னைக்கு தேட்டராக போனாக்கா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு இப்போ தான் விஷ்ணு விஷால் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய தம்பி கருணாஸ் வந்து ரொம்ப அல்ட்டாமல் அழகாக ரொம்ப அசால்ட்டாக இந்த படத்தில் நடித்து பேர் வாங்கிட்டாப்புல. ரொம்ப காளி வெங்கட்டா இருக்கட்டும், முனிஷ்காந்தா இருக்கட்டும், யோகி பாபா எல்லாருமே, கருணாகரன் வர முடியல, அவரு எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே த பெஸ்ட் கொடுத்தாங்க. அதனால தான் படமும் த பெஸ்ட்டாக வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே செல்லா நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க ஒரு பாக்கியராஜ் படம் சார் படம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னு. இன்னைக்கு நம்மக்கிட்ட பாக்கியராஜ் சார் இல்லை, ஆனால் ஒரு பாக்கியராஜ் வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். செல்லா, நீங்கள் இதே மாதிரி படம் உங்களுடைய இதை வந்து ரூட்டை வந்து மாற்றாதீங்க. ஒரு குடும்பம் படம்லாம் இப்போ வர்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி குடும்ப படமாக ஃபேமிலி ஆடியன்ஸாக குழந்தைங்களோடு பார்க்க போகிற மாதிரி படங்களை எடுங்க. அதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த நேரத்தில். ஸோ இங்கே கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. விஷ்ணு விஷால் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் விஷ்ணு விஷாலுடைய ப்ரொடக்ஷனில் மெயினாக இருந்த சரவந்தி எல்லாம் ரொம்ப படத்துக்காக ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸு. எல்லாத்துக்கும் மேலே விஷ்ணு விஷாலுடைய ஃபாதர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன். 2:10 ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல வந்து நான் உண்மையாகவே ஐஸ்வரி சாருக்கு சொல்லணும். ஏன்னா ஒரு ப்ரொடியூசராக வந்து அவர் உள்ளே வரும்போது எந்த கேள்வியும் கேட்கல என்கிட்ட. அவர் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் என்னை ஃப்ரீ ஹேண்டில் விட்டார். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற பண்ணுப்பான்னாரு. அண்ட் இன்னைக்கு இந்த சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான காரணம் அவர் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் அண்ட் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் இஸ் த பிக்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் த ட்ரஸ்ட் சார். அண்ட் அது அவர் கொடுக்கலன்னா ப்ராபப்ளி இன்னைக்கு படம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஸோ ஐ எம் வெரி லக்கி அண்ட் வெரி ஹாப்பி. அண்ட் நான் நிறைய இடங்களில் சமீபத்தில் பேசும்போது கிரெடிட் பற்றி பேசியிருக்கிறேன், யாருமே எனக்கு கொடுக்கலன்னு. பட் ஐ திங்க் இந்த ஒரு மேடையில் சார் வந்து என்னோட 18 வருஷத்தோட ஜேர்னியோட கிரெடிட் கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. அண்ட் என்டையர் டீம், சினிமா ஒரு டீம் ஒர்க், நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஸோ டீமில் எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் அதனால் இன்னைக்கு இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் ரொம்ப பிஎன்சி சென்டர்லாம் பயங்கரமாக சேர்ந்துருக்கு. ஸோ நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ்லாம் போனோம் ஃபர்ஸ்ட் வீக். பயங்கரமான ஒரு ரிசப்ஷன், குழந்தைங்களோட ஃபேமிலிஸோட லேடிஸு பயங்கரமாக கூட்டம் ஏறிச்சு. ஃபஸ்ட்டு டேவே ஈவினிங் ஷோலேருந்து பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சிது. அது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஃபேமிலி ஃபிலிம்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு சார் சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் செல்லா வந்து கொடுத்ததுக்கு செல்லாக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் செல்லா 11 வருஷம் பழக்கம் எனக்கு. அவர் மேலே எனக்கு பயங்கர நம்பிக்கை. இதே மாதிரி இருங்க செல்லா, இதே மாதிரி நல்ல கதைகள் பண்ணுங்கள், ஃபேமிலி படங்கள் பண்ணுங்கள். அண்ட் செல்லாவோட வெற்றி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவர் இன்னும் பெரிய ஒரு கமர்ஷியல் டைரக்டராக சினிமாவில் வருவாருங்கிறது, ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துக்கு வருவாருங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ அதில் அந்த ஜேர்னியில் நான் கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் உங்களோட இருந்ததில் எனக்கு ரொம்ப பெருமை அண்ட் சந்தோஷம். கருணாசனை நான் எப்போவுமே சொல்லுவேன், அவர் தான் இந்த படத்தோட பேக் போனு. பார்ட் 1லையும் சரி பார்ட் 2லையும் சரி. எனக்கு ஞாபகம் இருக்குது, பார்ட் 1 வந்து நான் கருணாசனை மீட் பண்ணும்போது கோட்டூர்பனில் மீட் பண்ணோம். அப்போ நான் அண்ணன்கிட்ட சொன்னேன், அப்போ அண்ணன் ரொம்ப நடிக்கிறது இல்லை. அப்போ சொன்னார், ஏன்பா ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ நான் சொன்னேன், இல்லைண்ணா நீங்கள் வாங்க ப்ளீஸ், எனக்காக சூப்பராக இருக்கும் அந்த கேரக்டர். அன்னைக்கு சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு தியேட்டரில் பார்க்கும்போது எல்லாம் பயங்கரமாக கைத்தட்டி என்ஜாய் பண்ணி, நீங்கள் வந்து டான்ஸ்லாம் ஆடும்போது கூட ஒரே விசில் கிளாப்ஸு, அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணும்போது அதை காப்பாற்றும் போது அந்த ஆக்டருக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும். ஏன்னா நிறைய சினிமாவில் ப்ராமிசஸ் வந்து யாருமே காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க, கூப்பிட்டுறாங்க, ஆனால் அதுக்கு உண்டான வேல்யூ உள்ள கேரக்டர்ஸை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் நான் ஒவ்வொருத்தர்கிட்ட கூப்பிட்டு சொல்லும்போது அதுக்கு உண்டான ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது அது ஜெயிக்கும் போது தியேட்டரில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு ஆக்டராக அதை எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் நான் ப்ராமிஸ் பண்ணது மோக்ஷாவுக்கும்
ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு பேசும்போது அவங்க நம்பலை. நான் சொன்னேன், பயங்கரமான ஒரு ரிசப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு, வேற எந்த படம் கமிட் பண்ணாதீங்க. பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க சினிமாவில் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. பட் தியேட்டர் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச விசில் கிளாப்ஸ், எங்கே போனாலும் மீனும் மிஸ் தான் கேட்குறாங்க. நான் மைக்கில் பேசும்போது கூட நீங்கள் கொஞ்ச நேரம் விடுங்க சார், அவங்ககிட்ட மைக்கை கொடுங்கன்றாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ரிசப்ஷன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ மோக்ஷா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் எப்போவுமே நான் இப்போ காளி வெங்கட் சொன்னார் என்னன்னா, செல்லா வந்து அவருக்கு தெரியாமலே படம் எடுத்துட்டாரு, ஹீரோயின் ஓரியன்ட் படம்னு. கிடையவே கிடையாது, தெரிஞ்சதான் பண்ணுறேன், தெரியாமலாம் எதுவுமே பண்ணல. நான் ஜாரா கிட்ட இந்த படம் கமிட் பண்ணும்போது சொன்னேன், ஜாரா நீங்கள் தான் இந்த படத்தோட ஹீரோ, இந்த படம் உங்கள் மேலே தான் இருக்குது. ஸோ தெரிஞ்சதான் ஒவ்வொரு படமும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜாரா, யூ ஆர் லவ்லி இன் த ஃபில்ம். லைக் ஐ செட், ஐ ப்ராமிஸ் யூ ஆர் த ஹீரோ ஆஃப் த ஃபில்ம், ரைட்? ஐ எம் வெரி ஹாப்பி. ஜாராவோட நடிக்கிற ஒவ்வொரு நாளும் வந்து இட் வாஸ் அ ப்ரீஸ் அண்ட் ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃபன் வித் ஹர். எனக்கு இந்த படம் கமிட் பண்ணும்போது பெண் குழந்தை இல்லை, அண்ட் அதுக்கப்புறம் மீரா பிறந்தாங்க. ஸோ இந்த படம் நடிக்கும்போது அந்த பாண்ட் வந்து எனக்குள்ளே தானாக வந்துருச்சுன்னு நான் சொல்லுவேன். ஜாராவோட நான் இருக்கிற பாண்டிங் வந்து ஃபியூச்சரில் இப்படி தான் என் பொண்ணோட இருக்கணும்னு நான் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜாரா அந்த மாதிரி ஒரு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ ஜாரா ஸோ மச் ஃபார் டீச்சிங் மீ ஹவு டு பி அ டேட். ஐ டோல்ட் யூ ரைட். ஸோ இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் ஜேர்னி. அண்ட் ஆடியன்ஸ், இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப ஷார்ப், அண்ட் சினிமாவை வந்து ரொம்ப நேசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தப்பு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிருச்சு. அண்ட் அந்த ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா, அந்த ஆடியன்ஸை அவுட் ஸ்மார்ட் பண்ணோன்னா அது ஒரு பெரிய சேலஞ்ச் இன்னைக்கு. பட் கட்டா குஸ்தி ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபில்ம் இருந்தோம், ஆடியன்ஸ் அதை பயங்கரமாக கொண்டாடி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நான் இன்னைக்கு 18 வருஷம் ஜேர்னிக்கு அப்புறம் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம், வித்தியாசமான படங்கள் பண்ணியும் நான் ஜெயிச்சிருக்கேன்னா காரணமே ஆடியன்ஸ் தான். ஸோ ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என்னை வந்து கைவிடலை. அண்ட் இந்த விக்ட்ரிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா உண்மையாக சொல்லணும்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸாக கட்டா குஸ்தி 1க்கு அப்புறம் எனக்கு கரெக்டாக அமையல, நிறைய விஷயங்கள் லேட் ஆயிடுச்சு. ஒருவேளை ஆடியன்ஸ் என்ன மறந்துட்டாங்களோ நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். பட் இந்த விக்டரியை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த படம் மினிமமாக 50 கோடி ரூபாய் கிராஸ் அடிக்கும். ஸோ அது பார்க்கும்போது எனக்கு ஆடியன்ஸ் என்ன மறக்கல, என் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்காங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ டு த ஆடியன்ஸ் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கொடுத்த விமர்சனங்கள்னால தான் நான் ஒவ்வொரு படத்துலையும் ஜெயிச்சிட்ருக்கிறேன் அண்ட் ஃபீட்பேக்ஸும் எடுக்கிறேன். நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம். விஷ்ணு விஷா ஸ்டுடியோஸ்னாலே ஒரு ஃபேமிலி ஷோ தான். இன்ஃபேக்ட் இந்த வாட்டிலாம் எல்லாருக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டேன், இந்த இடத்துல போட்டால் கரெக்டாக இருக்கும், என்ன வேணும்னு சொல்லுங்கள். அந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலி ஆகிட்டோம். அண்ட் ஃபேமிலிஸோட ஒவ்வொரு படமும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க. அண்ட் பிடிக்கலனாலும் ரிவ்யூஸ் எழுதுறீங்க, அதை நானும் படிக்கிறேன், எல்லா ரிவ்யூஸ் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஸோ பிடிக்கிற மாதிரி, இன்னும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நான் ஃபியூச்சரில் படம் எடுப்பேன்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் த லவ். அண்ட் இது ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபில்மாக இருந்து நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ். பட் எனக்கு ஒரு மிகப்பெரிய பேக் போன் வந்து ஸ்ரவந்தி. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். கடைசி 3 வருஷத்துல ஸ்ரவந்தி என் கூட இல்லை. அதுக்கு முன்னாடி கட்டா குஸ்தி எஃப்ஐஆர்ல இருந்தாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், திருப்பி நானே ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், வந்தாங்க. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் படமே கட்டா குஸ்தி 2 பெரிய ஹிட்டு. ஸோ என் கரியர் பின்னாடி, ஒரு ப்ரொடக்ஷன் பின்னாடி ஸ்ரவந்தின்னு ஒரு பெண் தான் இருக்கிறாங்க. அதான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவங்க யாருன்னா லைஃப் ஆஃப் பை படம் பார்த்துருப்பீங்க, அதில் ஹீரோயின் அவங்க சொல்லிக்கிறேன் இப்போ. ஸோ ஹாலிவுட் ஹீரோயின் என்னோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன். அண்ட் தேங்க்யூ குஷ்மிதா ஃபார் ஆல் த லவ். சார் கிஃப்ட் கேட்டேன், வாங்கி கொடுத்துட்டீங்க. அடுத்த வாட்டி வீடு கேட்டுறேன் சார். கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு குரல் கேட்டுச்சு எனக்கு லெஃப்ட்ல, ஐயோ ஐஸ்வர்யா குரல் தெரிஞ்சுதான் நானும் கேட்டிருப்பேன்னு அப்படி. ஸோ இட்ஸ் இந்த மாதிரி சினிமாவில் ஒரு ஃபேமிலியாக ஒரு விக்ட்ரி கிடைக்கிறதுங்க ரொம்ப ரேர், நமக்கே தெரியும் எல்லாருக்கும். அண்ட் அது கிடைக்கும் போது ஐ திங்க் வி ஷுட் என்ஜாய் த மேக்ஸிமம். அண்ட் ஐ திங்க் வி ஆல் ஆர் என்ஜாயிங் திஸ் மொமெண்ட். அண்ட் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் உங்களோட ஒர்க் பண்ணதில் இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன். பார்ட் 1ல அன்பரி மாஸ்டர் ஒர்க் பண்ணாங்க, ஸ்டண்ட் சூப்பராக இருந்தது. ஸோ பார்ட் 2 பண்ணும்போது எங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். பட் உண்மையாக சொல்லணும்னா அந்த கிளைமேக்ஸ்லாம் நீங்கள் பயங்கரமாக ஷூட் பண்ணிட்டீங்க. அண்ட் சூப்பராக இருந்தது மாஸ்டர், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க். அண்ட் இன்ஃபேக்ட் ஆண் பெண் ஃபைட்டு, நானும் வந்து ஐஸ்வர்யா ஃபைட் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு சீக்வன்ஸ் அது. பட் மாஸ்டர் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணார். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஐஸ்வர்யா. அண்ட் அந்த சீக்வன்ஸ்லாம் இடிச்சிடலாம்லாம் அவங்க தலைலாம் சுத்திருச்சு. ஸோ சாரிலாம் கேட்க வேண்டியதாக இருந்தது. பட் ஆனாலும் அந்த ஃபைட் வந்து இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்தது, என்டர்டெய்னிங்காகவும் இருந்தது. ஸோ காளி வெங்கட், முனிஷ்காந்த், உங்களை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. 5வது படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.
ஒரு பயங்கரமான ஒரு எனக்கு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் ஒரு படம் பண்ணும்போது எல்லாருக்கும் பேசும்போது நான் சொல்லுவேன், பட்ஜெட் என்ன பட்ஜெட்டு, சினிமா எங்கே போயிட்டு இருக்கு, வியாபாரம் என்ன, ஓடிடி எப்படி விற்குது, இப்படிலாம் பேசிட்டு அவங்கக்கிட்ட ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுப்பேன். இந்த பட்ஜெட்டில் பண்ணால் நீங்கள் கரெக்டாக இருக்கும், சம்பளம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு எனக்காக பார்ட் 1லையும் பண்ணாங்க, பார்ட் 2லையும் பண்ணாங்க. ஸோ உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு ப்ரொடியூசராக இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா சினிமாவோட புரிதல் இருந்தால் தான் ஒரு ஆக்டர் அவங்களோட சம்பளத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு ஹீரோக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி தான் பட்ஜெட் எடுக்கணும். நாளைக்கு படம் அடிக்குமா அடிக்காத நம்ம கையிட கிடையாது. ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட் ரூல், ப்ரொடியூசருக்கு லாஸ் வரக்கூடாது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரூல். அதை நான் எல்லாருக்கிட்ட எடுத்து சொல்லும் போது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு அதோட விக்டரி தான் நம்ம எல்லாரும் பார்க்குறோம். அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இதோட நான் முடிச்சுக்கிறேன். சாரி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் டு மை டீம், மை என்டையர் ப்ரொடக்ஷன் டீம். தேங்க்ஸ் டு கவிதா பாண்டியன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி லஞ்ச் சாப்பிடலாம். தேங்க்யூ. அப்படி போயிட்டு அதாவது குஷ்மிதா மேம் வாங்க. ராம்ஜெயம், குஷ்மிதா மேம் தெரிறாங்களா பாருங்க. தெரியலையா? ஃப்ரெண்ட்ல அப்படியே ஐஷு மேம். அப்படியே ஃப்ரெண்ட்ல அப்படியே வாங்க. செல்ல சார் பக்கத்துல. ரெடி சார், ரெடி சார். ஆமாம் அங்கே ஸ்ட்ரைட் பாருங்க. காலைண்ணா வாங்க வாங்க வாங்க. கருணா சார் சார் அப்படியே வாங்க, சாப்பிட்டுலாம் சார். அப்படியே செவந்தி யம்மி கேக் சூப்பரா இருக்கு. யம்மி கேக் அண்ணா இந்த பக்கம் சாலி